கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை சொல்றாங்க. இது மம்தா பானர்ஜி அவர்கள் பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க. கேள்வி யாருமே கேட்கல. அக்காவை தெரியுமில்ல? தெரியும்டா, பொட்டல வீர கோமதி அக்கா தானே. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? என்ன ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி இல்ல, என்ன ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு என்னாலே பதில் சொல்ல முடியாது. யோசிக்கணுமே, யாருடையாவது பொண்ணு ஐடியா கேட்கலாமா? எப்பவுமே நீங்க எது இருந்தாலும் அதான் சொல்றேனே, டாட்ஸ் கனெக்ட் பண்றதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். தூக்க என்ன மூஞ்சி மேல அடிச்சு போடுவோம் பொறம்போக்கு நாதார் நாயே. ஆனா இந்த நேரத்துல எல்லாரும் குவைட்டா இருக்காங்க. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. இல்ல விஷயம் வரும்போது பிரிஜ் பூஷன் இட்ஸ் a different case altogether. we asking for evidence கேக்குறோம்லமா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்க சார் இருக்கணும்? இருக்கவே கூடாது. வாட் இஸ் தி மீனிங் சார்? பத்தா இதானா மீனிங்? பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத், அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல. அதுக்கு மாறா பிரிஜ் பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்க்கு மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை கொடுத்தாங்க பாஜக. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். எந்த இருந்தாலும் இப்ப உங்க மேல நாளைக்கு ஒரு யார ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்க எவிடன்ஸ் கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. we all stand by our athletes. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இத பத்தி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? குடுக்குற டயலாக் ஒட்டி பேசு, ஓவரா பேசாத. இப்பதான் சொன்னேன். தயவு செஞ்சு இது பாஜக ரூல் பண்ற ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் வாய் காட்டி கொடுத்துட்டு எங்க நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது who is responsible? போலீஸ் டிபார்ட்மெண்ட் who is the head of the police? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. இங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரா? இங்க எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு? அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போமா மாட்டோமா? இதே மாதிரி பிஜேபி ஆளுநர் ஒரு சில மாநிலங்களும் அது பிரச்சனை நடந்தது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், அந்த மாநில முதலமைச்சர்கள் விலக வேண்டும். அப்படி சொல்லல நானு. நம்ம நாட்டுடைய நம்ம வீட்டு சகோதரி, நம்ம வீட்டு பெண், இந்த மாதிரி எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த மாநிலம், இட்ஸ் a collective failure of the government time and again. மானங்கட்ட மடப்பையில நீ மாநிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உனக்கு தம்பி நாடுகள்லாம் பார்த்து சிரிக்கிறான். மணிப்பூர் கலவரத்தை தடுப்பதற்கு துப்பில்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் பாஜக. டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் மணிப்பூர்ல என்ன செய்து கொண்டிருக்கு? எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு? ஏமா சாமி, உணவா நீங்க எல்லாமே வருவீங்க, எல்லாரும் வருவீங்க. அவங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது மாதிரி ஏற்கனவே 7 வருஷமா நடந்துருச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதே மாதிரி ராஜினாமா பண்ணாங்களா அப்படின்றத பாஜக அங்க சிபிஐ என்கொயரி நடக்கலையே. என்ன மாப்பிள்ள நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எழுந்து போறீங்க? இல்ல அங்க உட்காந்துட்டு இருந்தா பாட்டில் எடுத்து மண்டை 2 அடிச்சிடும், பரவாயில்லையா? ஏண்டா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமா அறிவு வேணா? எவிடன்ஸ்ல யாருமே டேம்பர் பண்ணல இல்லீங்க. when you fail collectively as a government. கிறுக்குப்பல என்னடா ஐயா, எம்பிட்ட அறிவு காது வலிய வலியுது எங்களுக்கு. அறிவு இப்படி கொட்டு தொடக்க முடியாம திணறாங்க. 2019 90,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க இந்தியாவில்.
கேட்கல எனக்கு. புரியலையா தம்பி? பெண்கள் காணாம, நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறீங்க. பெண்கள் வந்து காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். பொம்பளைன்னு பாக்குறேன். பல விஷயங்களுக்கு இருக்கும். நீங்க பிரஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். பல பேர் வந்து காணாம போயிருக்காங்க, பார்த்தா வேற இடத்துல வேற பேரோட மதம் மாத்திட்டு வேற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தகவலும் நமக்கு வந்திருக்கு இல்லைங்க. பாட்டி நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. சோ காணாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணி பேச முடியும்? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க. இல்ல சொல்லு. அப்ப காணாம போறதுக்கு அதுதான் சொல்றேன். அப்ப எங்க கலெக்டிவ் ஃபெயிலியர் எங்க இருக்கு? யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அது மேக்ஸிமம் எந்த மாநிலத்துல நடக்க பாஜக யார் தவறு பண்ணிருக்காங்க அவங்கள வந்து பாதுகாக்கிறீங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும், நீங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்றீங்க. கண்ணாடி சார் அது. மணிப்பூர் நடக்கும்போது இன்னொரு காங்கிரஸ் கேட்கிறாங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் போல அங்கேயும் பெண்கள் ரேப் பண்ண போட்டிருக்காங்க, அங்கேயும் இதே மாதிரி வன்முறை நடந்திருக்கு. அப்ப என்ன கேட்கறாங்க, அவங்க இப்ப திமுக போன்ற கட்சி ஏன் பிரதமர் போல கேட்கறாங்க. இப்ப மம்தா மேற்குவங்கத்தில் நடக்கும்போது நீங்க என்ன கேட்கறீங்க, ஏன் வந்து அவர் முதலமைச்சர் ராஜினாமா கேட்கறீங்க. இப்படி பிரச்சனைகள் வரும்போது பிரைம் மினிஸ்டர் எங்க ஸ்டேட்டுங்க இருக்கு, எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. வா யார் நீ? ஏஜென்டா? நோ பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படிச்சவங்க. நீங்க எல்லாம் பிரஸ்ல இருக்கீங்க. மணிப்பூர்ல நடந்த பிரச்சனையே வேற. கரெக்ட்? கொஞ்சம் மானம் சூடு சொரண வெக்கம் ஏதோ இருக்காடா பிஜேபி பசங்க உங்களுக்கு சுங்கி வாங்கிக்கலாம். எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. அதனாலதான் மாநிலம் இருக்கு. அப்படியே போக்குன்னு விட்டனா மார்கழி மாசம் நாய் மாதிரி ஊர் பொறுக்கிறல்ல போய் செக்க வாங்கிட்டு வரது. வரும்போது அது அரசியல் பண்ணணும். அவங்களுக்கு சாதகமான விவகாரம் வரும்போது அதை தங்களுக்கு இது சாதகமா இல்ல. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி சொல்ல வந்தப்பா. ஏன் அண்ணாமலைஜி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, அரவிந்த் மேனன்ஜி ட்வீட் பண்ணிருக்காரு. இத நீங்க கேக்குறதே இல்ல சார். நீங்க no you have to do your research. No I don't want to go further on. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டல்காரங்கடா இந்த மஸ்கிட்டோ நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். They have already answered. நாங்க வந்து அத பத்தி பேசவே இல்லங்கிறது கிடையாது. No there's no point. He is not fair. இல்ல மாநில தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அத பத்தி விவரமாக நாங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னா நீங்க இன்னைக்கு வந்து இல்ல சார் இன்னைக்கு வந்து இல்ல சார் ஒரே ரிக்வெஸ்ட் இல்ல சார் விளக்கம் சொல்லிடுறேன் சார். வாய மூடடா இல்ல இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் இத பத்தி பண்றோம் சார். சோ இதுதான் அஜெண்டா. ஏப்பா முதல்ல சொல்றியா நீ? தூக்கு. எப்பவுமே ஒரு பேரம் பேசிட்டு நான் வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டேடியம் நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. நான் வந்து கட்சிக்காக பணியாற்றும், அது மட்டும்தான். பயம், அந்த பயம் இருக்கட்டும். என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல. இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.